ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு, பொரிஞ்ச உடனே ஆஃப் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். இதோட ஆஃப் தக்காளி சாப் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதங்கின உடனே 1 கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாம் ஓரமாக தள்ளி பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 2 எக்கை உடச்சி ஊற்றி அதில் ½ டீஸ்பூன் சால்ட் அண்ட் 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான கொத்து சப்பாத்தி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.